என்னாச்சு? பிரசிடென்ட் சார், இத பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? ஓ, என்ன ஒரு ஃபினிஷிங் இந்த மரம். சி, இல்ல இதெல்லாம் இயற்கையோட அதிசயம் தான் சொல்ல முடியும். வேற என்ன சொல்ல முடியும்? இந்த மரம் ஆபாசமா இருக்கு. இதை வெட்டி எடுக்கணும் சார். இத நாம வெட்டி எடுக்கணும்னு சொல்றீங்க அதானே? அந்த இடத்த மட்டும் வெட்டினா மறுபடியும் வளராதா? அப்ப என்னதான் பண்றது? அப்ப மொத்தமா வெட்டிலான்றீங்க. ஒரு கல்யாணம் பண்ணியிருந்தா பொண்ணுங்களோட ஃபீலிங் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இந்த மரம் இப்படி இருக்கிறதால அதுக்கு ஒன்னும் பாவாடையெல்லாம் கட்டி மறைக்க முடியாது. இதெல்லாம் அப்பப்ப வெட்டி எடுத்துறணும். பொண்ணுங்க குழந்தைங்க நடமாடுற இடம் இது. இந்த ஏ சர்டிபிகேட் மரத்தெல்லாம் வச்சிட்டு இருக்க முடியாது. வெட்டி கடாசனம். அப்ப ஒண்ணு பண்ணலாம். இந்த விஷயத்தை நானே பொறுப்பெடுத்துட்டு முடிச்சு கொடுத்துறேன். அப்படியா? அப்ப சரி பாத்துக்கலாம். பாத்துக்கலாம். ஆனா இங்க நடக்கிறது இப்ப புதுமையான உண்ணாவிரதம். அலுவலகத்துக்கு முன்னாடி இருக்கிற மரத்தை வெட்ட சொல்லி ஒரு சாரரும், வெட்ட கூடாதுன்னு சொல்லி இன்னொரு சாரரும், அந்த மரத்து மேலேயே வீட கட்டி அதை வெட்ட கூடாதுன்னு ஒருத்தர் போராடிக்கிட்டு இருக்காரு. மேஸ்திரி வேலைக்கு வந்த பையன் தானே? இந்த அலுவலகத்தோட அட ஆமாமா, ஆள் நல்லா தான் இருக்கு. கவர்மெண்ட் வேலை இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு மேஸ்திரி வேலைக்கு வந்தான்? பணம் சம்பாதிக்கிறதுக்கு இப்படி எல்லாம் பண்ணுவாங்க.